வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. திருக்குறள் புவனாவை பற்றி எனக்கு சொல்லிடுங்க. அது என்ன திருக்குறள் புவனா? திருக்குறள் புவனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம் ஒரு 5-6 வருஷமாக தாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நான் தான் அது பிரகதீஷ் அப்படிங்கிறவன் தான் மேடம் எனக்கு அந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் என்னை எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க அப்படிங்கிறத லைவ் டெமோவாக இப்போ எனக்கு செஞ்சு காட்டலாமா? பண்ணலாம் சார். ஓகே. கையெழுத்துங்கிறது நீ இந்த எழுத்துக்கு இந்த வடிவம் கொடு, எஃப் வந்து இப்படி போய் இப்படி கொண்டு வா, ஜி வந்து ஆரம்பத்தில் இப்படி கொண்டு வந்து அப்படி கீழே கொண்டு வான்னு ஒரு வடிவம் கொடுத்து அந்த வடிவத்தை அவங்க எழுத சொன்னாலே அவங்களால எழுத முடியுமே. அதுக்கும் நன்றியுணர்வு கதைகளுக்குமான தொடர்பு என்ன? அறிவு மூளை வேணும், ஆனால் அதுக்கு சக்தி இல்லை. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அவங்கெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்ட் டைம் மூலமாக உண்மையாகவே நிறைய குழந்தைகளுக்கு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் இந்த மாதிரி நன்றியுணர்வு கதைகள் மூலமாக ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணதெல்லாம் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி, சக்ஸஸ்ஃபுல்லான பேட்டர்ன் நம்மகிட்ட இருக்கா? இருக்குது சார். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே உங்களுக்கு மாதம் என்ன வருமானம் வேணும், இதில் நீங்கள் லேக்ஸில் சம்பாதிக்க முடியுமா? சிரிக்கணும்னா சிரிக்கிறீங்களா? நானும் சிரிக்கணும். ஆமாம், நீங்கள் ஸ்டூடெண்ட் தானே. இப்படி தான் குழந்தைங்களாம் இருப்பாங்க. உங்களுக்கு டெமோக்கு 10 செகண்ட்ஸ் தான், அதுக்கு மேலே. நான் எவ்வளோ திரும்ப சிரிப்பாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங், தமிழ் ஃபோனிக்ஸ், இங்கிலீஷ் ஃபோனிக்ஸ், மெமரி டெக்னிக்ஸ், இன்னும் நிறைய ஸ்கில் செட்ஸ் பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னை ஒருத்தியை கொண்டு போய் எல்லாம் சேர்த்த முடியாது. எனக்கு கீழே நிறைய ட்ரெயினர்ஸ் உருவாக்கணும். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இருக்கிறவங்களுடைய பெயர் திருக்குறள் புவனாங்க. என்ன அது திருக்குறள் புவனா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயம் சொன்னாங்க. அவங்க நிறைய பேருக்கு ஒரு பாடம் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்கங்க. அந்த பாடத்தின் மூலமாக தொழில் வாய்ப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதன் மூலமாக ஆண் பெண் இருவருக்கும் ஒரு பார்ட் டைம் மூலமாகவே ஒரு மாதம் ஒரு 1 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். இது என்னங்க பார்ட் டைமில் 1 லட்சம் சம்பளமா, என்ன மாதிரி இது? ஏதோ டைப் பண்ணுற வேலையா அப்படின்னா இல்லைங்க. முழுக்க முழுக்க தமிழை உள்வாங்கி, முழுக்க முழுக்க திருக்குறளை உள்வாங்கி, முழுக்க முழுக்க நன்றி உணர்வோட குழந்தைகளுக்கு பாடம் நடத்தி அதன் மூலமாக அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இவங்க மூலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. நமக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்றது தெரிஞ்சால் நிச்சயமாக நம்ம ஒரு பார்ட் டைமாக இதை ஒரு கிளாஸாக எடுக்கிறதுக்கு மிக மிக உறுதியான முறையில் நமக்கு வழிவகுக்கும்னு நான் சொல்கிறேன். மேமை நான் இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். வணக்கம் மேம். அது என்ன திருக்குறள் புவனா? இப்போது திருக்குறள் புவனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம் ஒரு 5-6 வருஷமாக தாங்க. அதுக்கு முன்னாடி தமிழுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் படித்தது எம்ஏ எம்ஃபில் இன் இங்கிலீஷில் தான் லெக்சரராக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஸ்பீக்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பீச்சஸ், லைஃப் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நான் கொடுத்துட்ருந்தேன். அப்போ இயற்கையாகவே எனக்கு கதை எழுதுகிற திறமையெல்லாம் வந்தது. அதை யானே ஐடென்டிஃபை பண்ணேன். அப்போது எனக்கு ஒரு பேரண்ட் ஒருத்தர் வந்தாங்க. குழந்தை ரொம்ப ஆடாக பிஹேவ் பண்ணுறா அப்படி சொன்னாங்க. என்னடா அதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு கூகுளிலிருந்து எடுத்திருக்காங்க. குழந்தைங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் டாப் 10 குவாலிட்டிஸ் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேஷன் கொடுக்கணும்னு அதில் இருக்கு. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. குழந்தை ஈகோயிஸ்டிக்காக மாறிட்டா. ரொம்ப பெரிய ஏஜெல்லாம் கிடையாது, 3rd ஸ்டாண்டர்ட் தான். அப்போ நான் யோசித்தேன், கதை எழுதணுன்னா கரு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? என்கிட்ட ஞானம் இல்லை, ஒத்துக்கணும் இல்லைங்களா? ஸோ ஞானம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குரான், பைபிள், மகாபாரதம், ராமாயணா, இது எது நீங்கள் எடுத்தாலும் எல்லாமே மதம் உள்ளே வந்துடுது. ஸோ மத சார்பற்ற என்ன தான் இருக்குன்னு யோசிக்கும் போது சும்மா தான் நான் எடுக்க ஆரம்பித்தேன். திருக்குறள் கதைகள் எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு நன்றியுணர்வோட அற்புதம் என்னங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்போ திருக்குறளில் நன்றியுடைமைன்னு ஒரு அதிகாரமே இருக்குது. திருக்குறளை முழுமையாக படிக்கும் பொழுது எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்னாலும் சரிங்க, லீடர்ஷிப் வேணுமா, இல்லை ஒரு ஃபேமிலி பாண்டிங் வேணுமா, என்ன இருந்தாலும் அடிப்படை நன்றி உணர்வு தான் இல்லைங்களா? அந்த ஒரு நன்றி உணர்வுங்கிற அந்த ஒரு அடிப்படை இருந்தால் மற்றது எல்லாமே சரியாயிடும். அப்போ நான் யோசித்தேன், ஏன் ஒரு திருக்குறள் கதைகள் மூலமாக, நன்றியுணர்வு கதைகள் மூலமாக ஒரு ஹேண்ட் ரைட்டிங் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, மெமரி டெக்னிக் சொல்லிக் கொடுக்கக்கூடாது? ஒரு குழந்தை ஒரு ஸ்டடி ஸ்கில்ஸில் ஜெயிக்கணும் அப்படின்னு என்ன வேணும்? ஹேண்ட் ரைட்டிங் வேணும், மெமரி வேணும், ரெண்டும் வேணும்.
ஏன் அதை நான் வந்து நன்றியுணர்வு கதைகள் மூலமாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அற்புதமான ரிசல்ட்டாக இருந்தது. அப்போ வந்து நான் டிசைட் பண்ணேன், இனிமேல் நம்ம எது பண்ணாலும் நன்றியுணர்வு கதைகள் மூலமாக தான் குழந்தைங்களுக்கு சொல்லித் தரணும். கையெழுத்து உட்பட கையெழுத்து, நான் மெமரி வந்து ஸ்கில்ஸ். ஆமாம், மெமரி ஸ்கில்ஸு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங், தமிழ் ஃபோனிக்ஸ், இங்கிலீஷ் ஃபோனிக்ஸ், மெமரி டெக்னிக்ஸ், இன்னும் நிறைய ஸ்கில் செட்ஸ் பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னை ஒருத்தியே கொண்டு போய் எல்லாம் சேர்த்த முடியாது. எனக்கு கீழே நிறைய ட்ரெயினர்ஸ் உருவாக்கணும். அது நடக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய விஷயம் கூட. இப்போ நான் தான் அந்த ட்ரெயினர் ஆகணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன். இப்போ வந்து நான் இதை பார்த்தோன்னே திருக்குறள் புவனா மேம் கிட்ட ஏதோ ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குது. அதை அவங்க எனக்கு சொல்லித்தர்றாங்க. அதன் மூலமாக நான் வந்து குழந்தைங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ்லாம் எடுக்கலாம். அதில் அந்த பசங்க எனக்கு ஃபீஸ்லாம் கொடுப்பாங்க. இது எனக்கு ஒரு நாளைக்கே ஈவினிங் ஒரு 2 hours இல்லை 1.5 hours தான் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அப்போ நான் உங்ககிட்ட வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இதில் ஒரு சாலிடான வருமானம் இருக்குது. குழந்தைங்க கையெழுத்து வந்து எப்பயுமே பெற்றோர்கள் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. கிளாஸ்லாம் சேர்த்து விடுவாங்க. ஸோ சூப்பர் தான். இப்போ நான் தான் அது பிரகதீஷ் அப்படிங்கிறவன் தான், மேடம் எனக்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் என்னை எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க அப்படிங்கிறத லைவ் டெமோவாக இப்போ எனக்கு செஞ்சு காட்டலாமா? பண்ணலாங்க சார். ஓகே, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. இப்போது நம்ம இந்த வாட்டர் சைக்கிள் வந்து நம்ம 2nd ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிட்டோம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் கண்ணை மூடி அது உங்கள் மைண்டில் என்னவா ரெஜிஸ்டர் இருக்குன்னு பாருங்கள். ஒரு தகவலாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இப்போ இதையே நான் கதையாக மாத்திர எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது லாஜிக்கான கதையாகவே எடுக்கிறேன். ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? சூரியன் தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கார். ஓகே, இப்போது ஆறு வந்து எந்த கண்டிஷனுமே போடுறதில்ல. எதுக்குப்பா நீ இவ்வளோ தண்ணி எடுக்கிறேன்னு கேட்குறதே கிடையாது. எவ்வளோ வேணால் தண்ணி எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அவங்க பாட்டு விட்டுட்டாங்க. ஓகே, இவர் எடுத்துக்கிட்டே இருக்கார். இப்போது சூரியனுக்கு பதிலாக நீங்கள் அங்கே இருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க அந்த ஆற்றுக்கிட்ட? ஃபஸ்ட் நீங்கள் தான் சூரியனாக இருக்கீங்க. அந்த ஆறுக்கிட்ட என்ன சொல்லியிருப்பீங்க? நீங்கள் ஒரு கண்டிஷன் போடாமல் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நன்றி சொல்லுவேன். நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்மளே சொல்கிறோன்னு சூரியன் சொல்லாமல் இருப்பாரா? சொல்லுவார். சரிங்களா? இப்போ சூரியன் கிட்டேருந்து மேகம் உருவாக்குறாங்க. என்னை இவ்வளோ லைட் வெயிட்டாக உருவாக்கிட்டியேப்பா, நீ இவ்வளோ சூடாக இருக்க, என்ன குழு குழுன்னு பண்ணிட்டியே அப்படின்னு அவன் நன்றி சொல்லியிருப்பாங்களா? மேகம் வந்து சூரியனுக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அட இப்போ தான் என்னை பார்த்தோன்னே பின்னாடி வர்றையப்பான்னு சொல்லிட்டு காற்று மேகத்துக்கு நன்றி சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த வானத்துலேருந்து மழை பொழியும் பொழுது இந்த மொத்த பூமியும் வானத்துக்கு நன்றி சொல்லியிருப்பாங்களா? ஆமாம், மேகத்துக்கு நன்றி சொல்லுவாங்க. மொத்த வானத்துக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? இப்போ செடி வந்து வேர்கள் தண்ணியை உறிஞ்சும் பொழுது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், தாது பொருட்கள், அந்த பூச்சிகள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த நன்றிக்கு பதிலாக வேற ஏதாவது வார்த்தை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா சார்? எந்த வார்த்தையை நம்ம ரீப்ளேஸ் பண்ணாலுமே அது நன்றி சொல்கிற மாதிரி இருக்காது. ரீப்ளேஸ் பண்ண முடியலை. அப்போது இந்த மொத்த பிரபஞ்சமுமே வந்து ஒரே ஒரு நன்றிங்கிறது உணர்வுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி உணர்வில் தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த உலகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கிரியேஷன் இயக்கு சக்தியே நன்றி உணர்வு தானே. அதனால தானே அவர் மறக்க வேண்டாம்னு சொன்னார். அதை நன்றி மறப்பது நன்றன்னு சொல்லிட்டார். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 3-4 months தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தேர் இந்த பாத். இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஃபுல் சப்போர்ட்டுமே நம்ம பண்ணுறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் மட்டுமே சொல்லிக் கொடுக்குறது இல்லை, நீங்கள் எப்படி மார்க்கெட் பண்ணணும் எல்லாமே அந்த பேக்கேஜில் இருக்குது. அதனால் அவங்க வெளியில் போகும்பொழுது ஏதோ ஒன்றுமே தெரியாத பர்சனாக அவங்க போக மாட்டாங்க. ஸோ வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் த கோல் செட்டிங். நீங்கள் இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே உங்களுக்கு மாதம் என்ன வருமானம் வேணும், இதில் நீங்கள் லேக்ஸில் சம்பாதிக்க முடியுமா, பண்ண முடியும். 50,000 சம்பாதிக்க முடியுமா, பண்ண முடியும், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து உங்களோட கோல் என்ன, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்க்ராட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க வெளியில் போகும் பொழுது நீங்கள் எப்படி மார்க்கெட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அறிவோடு தான் நம்ம அவங்கள வந்து அனுப்புகிறோம். அப்படின்னு சொல்லும்போது அவங்கள இயல்பாகவே அவங்கள ரூட்டை க்ரியேட் பண்ணிக்க முடியுது அவங்களால. இந்த வாட்டர் சைக்கிள் கதை சொன்னீங்கல்ல மேம், அந்த மாதிரி இன்னொரு கதை ஏதாவது சொல்லுங்களேன் எங்களுக்காக. ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் கதையை சொல்லிடலாம். ஹேண்ட் ரைட்டிங் கதை சொல்லுங்கள். சரி, நீங்கள் நோட் புக் எடுத்து நீங்கள் ஒரு 2 லைன் வேணால் எழுதுங்க. நான் எழுதட்டுமா? இயல்பாக சும்மா எதை ஒன்று எழுதுங்க. நீங்கள் ஒரு 3 lines உங்கள் லைஃபோட கோல் பற்றி கூட எழுதலாம். இங்கிலீஷில் எழுதுங்க. இங்கிலீஷ் எழுதுவா? இந்த கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லிசன் பண்ணக்கூடிய கதைகள் மட்டும் இல்லை, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கதைகள். ஓகே, இது ஒரு கற்பனை கதை தான். ஒரு பெரிய கடல், அதுக்கு நடுவில் ஒரு குட்டி தீவு இருக்குது. ஓகே, அந்த குட்டி தீவுக்குள்ளார காலையில் சூரிய ஒளி பட்டதுலேருந்து ராத்திரி வரைக்கும் சிரிப்பு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். நைட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 1000 சிங்கம் உள்ளே பூந்த மாதிரி கொரட்டை சத்தம் கேட்கும். இந்த நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஆமாம். ஓகே, இந்த நாடு பேர் என்னென்னா லட்டு நாடு.
லட்டுவா? லட்டு நாடு, ஆமாம். ஏன்னா அங்கே வந்து மக்கள் வந்து காலையில், மத்தியானம், ராத்திரி காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே லட்டு தான் அவங்களுக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ராஜா பேரே லட்டு ராஜா, ராணி பேர் லட்டு ராணி. மக்கள் கூட தன்னோட ஃபஸ்ட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு அப்படின்னு தான் வச்சுக்குவாங்க. லட்டு ஷுக்குலு குக்குலு, லட்டு ஹா பூ பூ, லட்டு பும்பு பும்பு, இப்படி தான் அவங்களோட பேர் எல்லாமே இருக்கும். அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஆடி முடிச்சுட்டு சிரிப்பாங்க, வயிறு குலுங்க சிரிப்பாங்க. ஓகேங்களா? வயிறு குலுங்க சிரிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இது குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? வயிற்று மேலே கை வச்சுக்கணும், சிரிக்க ஆரம்பிக்கணும், வயிறு குலுங்குதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? எஸ், சிரிக்கணும்னா ஓகே, ஒரு 10 செகண்ட் சிரிக்கணும். சிரிக்கிறீங்களா? நானும் சிரிக்கணும். ஆமா, நீங்க ஸ்டூடெண்ட் தானே. இப்படிதான் குழந்தைங்களாம் இருப்பாங்க. ஓகே, வயிறு குலுங்குச்சா? கொஞ்சம் கொஞ்சம் குலுங்கு. கொஞ்சம். இப்போ கொஞ்சம் வெயிட் குறைஞ்சனால குலுங்க மாட்டேங்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ரொம்ப நல்லா குலுங்கியிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் மக்கள் சிரிப்பாங்க. உங்களுக்கு டெமோக்கு 10 செகண்ட்ஸ் தான், அதுக்கு மேலே. நான் அவங்க எவ்வளோ திரும்ப சிரிப்பாங்க? 20 மினிட்ஸ் சிரிப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒன்று தோணி இருக்கும், ஏன்டா இவங்களாம் அப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னா, அங்கே தேவதை கோயில் இருந்தது. அப்போ தேவதை பேர் என்னவா இருக்கும்? லட்டு. லட்டு தேவதை. லட்டு தேவதை. லட்டு தேவதை. ஓகேங்களா? 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்து லட்டு ஞான்யான், அவர் கொஞ்சம் வயசானவர். ஓகேங்களா? அவரோட வளர்ப்பு பொண்ணு இருந்தா, அவர் பேர் வந்து லட்டு நிலா. அங்கே வந்து தாத்தா பாட்டி வாங்க போங்க அப்படிலாம் கிடையாது, எல்லாமே பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. லட்டு ஞான்யான், அது என்ன உங்களுக்கு மட்டும் ராஜா போனால் புதுசு புதுசாக பெருசு பெருசாக அழகழகாக பரிசு கொடுக்குறாரு, கூட நான் வர்றேன் என்ன கண்டுக்கிறது இல்லை, உங்களை வர நிறைய வயசானவங்களே இருக்காங்க அவங்களையும் கண்டுக்கிறது இல்லை, அதுன்னு உங்களுக்கு பெருசு பெருசாக பரிசு கொடுக்குறாரு அப்படின்னு. ஓ அதுவா, இந்த மொத்த லட்டு சாம்ராஜ்யத்திலேயே எனக்கு மட்டும்தான் எழுதுறதுக்கு தெரியும் படிக்கிறதுக்கு தெரியுன்றார். எழுதுறது படிக்கிறதா அப்படின்னா, ஓ உனக்கு தெரியாதுல்ல லட்டு நிலா, எழுதுறதுனா இப்படி படிக்கிறதுனா இப்படி அப்படின்னு சொல்கிறாரு. எழுதுறதும் படிக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமா, இதுக்கு போய் ராஜா இவ்வளோ பரிசு கொடுக்குறாரு? ஆமாம் அப்படின்றார். யோசிச்சு சொல்கிறார். ஆமாம் அப்படின்றார். இந்த லட்டளவுக்கு முக்கியமா லட்டு ஞான், லட்டளவுக்கு இந்த எழுதுறதும் படிக்கிறது முக்கியமா அப்படின்றார். ஆமாம் அப்படின்றார். அப்போ வந்து ஈவினிங் செலிப்ரேஷனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து மைக்கில் சொல்கிற மாதிரி அப்போ ட்ரம்ஸ் தான் வாசிப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து டம் டமக்கடா, இதெல்லாமே குழந்தைங்க நம்மளோட சேர்ந்து செய்வாங்க. டம் டமக்கடா, டமக்க டம்மாடா, எல்லாரும் வாங்க, ஓடோடி வாங்க, ஆடி பாடிடலாம், பாடி ஆடிடலாம், ஆடி பாடிடலாம், பாடி ஆடிடலாம். லட்டு தயாராக இருக்கு, ருசி ருசியாக தான் இருக்கு, சுட 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 தான் இருக்கு. வாங்க வாங்க ஆடிடலாம், வாங்க வாங்க கொண்டாடலாம், வாங்க வாங்க சாப்பிடலாம். டம் டமக்கடா, டமக்க டம்மடா, அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அனௌன்ஸ்மெண்ட் வருது. நாட் இன்ஃபர்மேஷன், அனௌன்ஸ்மெண்ட் வருது. இவங்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க. லட்டு நிலா, லட்டு ஞானியான் மொத்த ஊரே இங்கே வர்றாங்க. திருப்பியும் சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வரும் பொழுது லட்டு ராஜா அரண்மனைக்கு முன்னாடி நிறைய ஆந்தை பறந்துட்டுருக்கு. இதை பார்த்தோன்னே லட்டு ஞானியனோட முகம் மாறுது. முகம் மாறினோன்னு இவ பார்க்குறா, லட்டு ஞான்யான் நீ என்ன பார்க்குறக்கு ராட்சசம் மாதிரி இருக்கேன்னா, அந்த மாதிரி ஒரு முகத்தை அவள் பார்த்ததே இல்லை. எப்பவுமே சிரிச்ச முகத்தை தான் பார்த்துருக்கா. அது என்ன கண்ணில் தண்ணி வருது, அழுக அவளுக்கு தெரியல, என்ன கண்ணில் தண்ணி வருது, லட்டு பார்த்தா வாயில தான் வரும், என்ன கண்ணில் தண்ணி வருது, சிரி லட்டு ஞான்யான் சிரி அப்படிங்கிறா. இவகிட்ட ஒன்றும் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடுறாரு, வீட்டுக்கு ஓடுறாரு. தூசு படிஞ்ச பழைய ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் தட்டி எடுக்கிறாரு, படிச்சுட்டு ஓடோடி வர்றாரு ராஜா கிட்ட. ராஜா, லட்டு மகாராஜா அப்படின்னு வர்றாரு. அவர் தூக்க காலத்தில் இருக்கிறார். அவர் லட்டு ஞான் சொல்லுங்க என்ன அப்படின்னு. நம்ம நம்ம ராஜ்யத்துக்கு பெரிய ஆபத்து அப்படிங்கிறாரு. அப்படி பார்க்குறாரு. ஆபத்துன்னா என்ன அப்படிங்கிறாரு. நம்ம நாட்டுக்கு பெரிய சவால் வருது. சவாலா அப்படின்னு என்ன? லட்டு ஞான் நீங்கள் பாருங்கள், எங்கள் அப்பா உங்களுக்கு பரிசு கொடுத்தாரு, நானும் கொடுத்துட்ருக்கேன், சரியா? எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்றாரு. நம்ம நாட்டில் வந்து லட்டு உற்பத்தி நிற்க போகுது, ஸ்டாப் ஆக போகுது அப்படின்றது. இந்த மாதிரி அடுத்த வாரத்தை இதுக்கு சம்மந்தமாக பேசுனீங்க அப்படின்னா எங்கள் தூணில் கட்டி வச்சிருவேன், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சிரிக்கணும், கடுமையான தண்டனையாக இருக்கும், என் முன்னாடி நிற்காதீங்கன்னு சொல்லிடுறாரு.
ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாரு. இவர் சொல்கிறது யாருக்குமே புரியல. இந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டுட்டு வர்றாரு, தனியாக ஒரு இடத்துல உட்கார்றாரு. உட்காந்துட்டு அப்போ தான் பல வருஷம் கழித்து பணம் ஓலை எழுதுகோல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாரு. இது என்ன லட்டு ஞான் அப்படின்னு கேட்குறா. இதுதான்டா எழுதுகோல், இது இப்படின்னு காட்டுற. ஓ இதாவது எழுதுறதா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் அப்படின்றாரு. என்ன செய்யறதுன்னு தெரில அவருக்கு. ஏன்னா அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருதுங்கிறது அவருக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருச்சு. இவங்க முன்னாடி இருந்தவங்க எழுதியும் வச்சுருக்காங்க. இது யார்கிட்ட என்ன சொன்னால் என்ன நடக்குங்கிறது தெரியாது. மொத்த நாடுமே இவருக்கு ஆப்போசிட்டாக தான் நிற்கும். என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த எழுதுகோல் எடுத்து நெத்தி மேலே வச்சு நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. நன்றின்னா என்ன லட்டு ஞான் அப்படிங்கிற இவ, உனக்கு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்றாரு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம அதை பார்த்துருவோம். நம்ம ஒரு பேனாக்கு அவங்களுக்கு தெரியல, பட் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ அந்த பேனா எடுத்து உங்கள் 2 கைக்கு நடுவில் இப்படி வச்சு, நீங்கள் இப்படி வேணால் வச்சுக்கலாம், மடி மேலே வச்சுக்கலாம், கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கண் மூடிக்கலாம், 5 விரலும் சேர்த்து வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். ஓகே, ஆழமாக மூச்சு உள்ள எடுத்து வெளியில் விடலாம். மறுபடியும் செய்யணும். என் இனிய பேனாவே, ரொம்ப நன்றி. நான் இதுக்கு முன்னாடி உன்னை பல ரூபத்தில் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். முதல்ல உன்னை நான் எப்படி பார்த்தேன்னு தெரியுமா? என் விரலாக தான் பார்த்தேன். ஏதோ மண்ணில் எழுதிட்டு இருந்தேன் சொல்ல. அப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளோ அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. தானியத்தில் உன்னை எழுத சொன்னாங்க. அப்போ கூட எனக்கு தெரியாது நீ எவ்வளோ எனக்கு கொடுக்க போகிற அப்படின்னு. தெரியாதனால அப்போ நன்றி நான் சொல்லலை. இப்போ நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. பென்சிலாக இருந்த நீ பேனாவாக மாறிட்ட. இப்போ நான் எவ்வளோ அறிவாளி ஆகிட்டேன் தெரியுமா? எவ்வளோ புத்திசாலியாக மாறிட்டேன் தெரியுமா? என் பிரச்சனைகளை நானே பார்த்துக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீ தானே. என் மனசில் என்ன இருக்குங்கிறத ஆசிரியர்களுக்கு மனசார நீ சொல்லலை அப்படின்னா, என் மனசில் இருக்கிறத நீ வெளிப்படையாக அந்த பேப்பரில் கொண்டு வரல அப்படின்னா, நான் எப்படி நான் எழுதியிருப்பேன்? எப்படி நான் குட்டு வாங்கியிருப்பேன்? எப்படி நான் ஸ்டார் வாங்கியிருப்பேன்? அப்போது என்னோட வெற்றிக்கு அடித்தளம் நீ தானே. நன்றி. இது வரைக்கும் பண்ணதுக்கும் இனிமேல் பண்ண போகிற கோடான கோடி விஷயங்களுக்கும் என்னோட எண்ணிலடங்காத நன்றியை நான் உனக்கு நான் சொல்லிக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. கொஞ்ச நேரம் அந்த உணர்வோடே இருந்துட்டு மெதுவாக நீங்களே 2 கையும் தேய்ச்சி கண் மேலே வைக்கணும். அது சூடு கண் மேலே வச்சு ஃபஸ்ட்டு கையை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அதே திரும்பவும் எழுதி பாருங்க. முதல்ல எழுதுனதுக்கும் 2வது எழுதுனதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? தேங்க்யூ தான். இன்ஃபேக்ட் இதில் நான் தேங்க்யூ எழுதலை, இதில் நான் தேங்க்யூன்னு எழுதியிருக்கேன். அதை தாண்டி எனக்கு இந்த பேனா மேலேயே ஒரு மதிப்பு வந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு இந்த எழுதக்கூடிய பேனாக்கு ஒரு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் எனக்கு வந்துச்சு நீங்கள் சொல்ல. சரிங்க. அது ஒன்று நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப ஆழ் மனசில் நான் இதை யோசிக்கும்போது உண்மையை சொல்லணும்னா அந்த இங்கு, இந்த நிப்பு, இந்த பேனா இதுக்கெல்லாம் நம்ம பெருசாக நன்றிலாம் சொன்னதில்லை. ஆனால் இதோடைய பங்கு நம்ம வாழ்க்கையில் பெருசு. அந்த எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு, அதை நான் ஒத்துக்கிறேன். சரிங்க. கையெழுத்தில் என்ன மாற்றம் தெரியுது உங்களுக்கு? நான் ஆக்சுவலாக கொஞ்சம் பொறுமையாக எழுதினேன். இதை எழுதுறதை விட நான் இங்கே எழுதும்போது கொஞ்சம் பொறுமையாக எழுதினேன். சரிங்க. எனக்கு பொதுவாகவே கொஞ்சம் கையெழுத்து சுமாராக இருக்கும், அதனால ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ இது பார்க்கும்போதும் எனக்கு நல்லா தான் இருக்குது, இதுவும் எனக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே. எங்கேயோ கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் எழுத்தெல்லாம் கொஞ்சம் சரியாக அலைனாக இருக்க மாதிரி இங்கே இருக்குது, இங்கே கொஞ்சம் சரசரன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்க சார். இப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எழுதியிருக்கீங்க, அதை எழுதுனதையும் கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், இங்கே சேனல் அப்படிங்கிறது 2 எண் சேர்த்திருக்கீங்க, எம் மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே கரெக்டாக என்னங்கிற கரெக்டாக தெளிவாக தெரியுது. இங்கே இன்ஃபோடெயின்மெண்ட் அப்படின்னு எழுதியிருக்கீங்க, ஓகேங்களா? ஆனால் இங்கே இன்ஃபர்மேட்டிவ்ங்கிறது மாறி இருக்கு. இன்ஃபோடெயின்மெண்ட்டை விட இன்ஃபர்மேட்டிவ் வெரி பவர்ஃபுல் வேர்டு. அண்ட் நீங்கள் இதை யோசித்து மாற்றினீங்களா, தானாக மாற்றினீங்களா? அதுதான் எனக்கு, நான் இன்ஃபோடெயின்மெண்ட்டுன்னு தான் யூஸ்வலாக நாங்கள் சொல்கிறது வழக்கம். ஆனால் இன்ஃபர்மேட்டிவ்ங்கிறது எனக்கு வந்துருச்சு. அது இன்ஃபர்மேட்டிவ் நான் எழுதிட்டேன், தானாகவே எழுதினீங்க. ஏன்னா இன்ஃபர்டெயின்மெண்ட்டை விட இட் இஸ் அ கமர்ஷியல் டேர்ம்.
ஆனால் இன்ஃபர்மேட்டிவ் இஸ் அ ப்ரொஃபவுண்ட் டேர்ம், ஆமாம். ஒரு ஆழமான டேர்ம். ஆமா. அப்போது உங்கள் மூளை எங்கேயோ ஆழமாக போயிருக்கு, இல்லைன்னா தானாக மாற்றாது. புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? அண்ட் எல்லாமே நீங்கள் பாருங்களேன், ஒரு அலைன்மெண்ட் ஆகிருக்கிறது. நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் பக்கத்தில் நிறைய கேப் விட்டுருக்கீங்க, கரெக்டாக இங்கே மார்ஜின் பக்கத்தில் எழுதியிருக்கீங்க நீங்கள். ஓகேங்களா? அண்ட் தேங்க்யூங்கிறது நான் சொல்லவே இல்லை, இங்கே எழுதவே இல்லைன்னா நீங்கள் இங்கே தேங்க்யூங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எழுதிட்டேன் தன்னை போல தானே எழுதிட்டீங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த April 4, 2026 பாருங்கள், இதை பாருங்கள். நீங்கள் அலைன்மெண்ட்டு, ஒரு லெட்டருடைய அந்த ஷேப்பு, எவ்ரிதிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட நான் உங்களுக்கு கைட் பண்ணவே இல்லை. ஆமாம். ஏ மாற்று, பி மாற்று, ஜி மாற்றுன்னு எங்கேயாவது சொன்னேன்னா. ஆனால் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ்னால் என்ன சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு போனோடனே உட்கார வைப்பாங்க, ஸ்ட்ரோக்ஸை மாற்று, அது மாற்று, இது மாற்றுன்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் எஃபர்ட்டாக எழுதுனீங்களா, எஃபர்ட்லெஸ்ஸாக எழுதுனீங்களா? தடவை நான் வந்துட்டு எழுத சொன்னீங்க, எழுதிட்டேன். அடுத்த தடவையுமே நான் ரொம்பலாம் எஃபோர்ட் போடல. ஆனால் அதான் நான் சொல்கிறேன்ல, எங்கேயோ ஒரு காம்னஸ் இருந்துச்சு. அது ஒன்று காம்னஸ் இருந்தது. ரொம்ப ஜென்யூனாக சொல்லும்போது ஒரு காம்னஸ் இருந்துச்சு. பேனாவை பிடிக்கிறேங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு. ஆஹா, அந்த பேனா எனக்கு செஞ்சுருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போது இன்னும் கொஞ்சம் நான் டெக்னிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னா, ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ட்ரெயினரோட மிகப்பெரிய சேலஞ்சே வந்து அந்த குழந்தைய ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது தான். அந்த குழந்தைங்க போடணும் வேறு எங்கேயோ பார்ப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அதுதான் வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கோச்சோடைய பெரிய ஒரு சேலஞ்சே. ஓகேங்களா? ஏன் அந்த குழந்தைங்க இப்போ இதே பாருங்க, கிரிக்கெட்டு போட்டுன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? யார் கூப்பிட்டா கூட அந்த குழந்தைங்களுக்கு, ஏன்னா அதில் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. இங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறனால அந்த ஃபோக்கஸ் வராது. இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு குழந்தைங்க கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கிறேன் மேம். ஆனால் நம்ம அந்த அலைன்மெண்ட்டுமே சொல்லி தருவோம் தானே? ஒரு சொல்லி தருவோம். கதையோடய வரும், 2 லைன் நோட்டு எல்லாமே வரும், எல்லாமே வரும். ஆனால் கதையோட வரும். இங்கே நம்ம சேனலுக்காக ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு நான் டெமோவாக காட்டினேன். மகிழ்ச்சி. அப்போ அந்த 2 நிமிஷத்துலேயே இவ்வளோ தூரம் மாற்றுது அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 2 months பக்கம் வருது அப்படின்னா இன்னும் எவ்வளோ மாறுன்றது நிச்சயம் மாறும். குழந்தைகளுக்கு நிச்சயமாக இது பவர்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் அடல்ட்டுக்குமே இப்போ ட்ரெயினராக நான் போய் ஜாயின் பண்ணுறேன்னா கூட இந்த மாதிரியான கதைகள்லாம் நம்ம சிறு வயதில் கூட இந்த மாதிரியான கதைகள்லாம் நம்ம நீதி கதைகள் இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஏதோ ஒரு நீதி கதைகள்ங்கிறது ஏதோ ஒரு பக்கத்தினுடைய சார்பு இருக்குன்னா கூட நமக்கு அது எங்கேயோ அந்த மாறலுக்குள்ளே நம்ம இருப்போம். வளர வளர நமக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாய்ப்பு கிடைக்காது. பணம், நேரம், குடும்பம் இந்த மாதிரி போயிடுவோமா? அப்படின்னும் போது இது பர்சனலாக நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் இவங்க சொல்லி கொடுக்குற விஷயங்கள், மேம் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு பர்சனலாகவும் நல்லதுன்னு எனக்கு என்னமோ தோணுது. இன்னும் நான் கதையை முடிக்கவே இல்லை. கேஜிஎஃப் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மேடம். முடிக்கல சார். இன்னும் இது தொடரும். ஓகே, இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ எழுதுறாரு. அதில் எழுதிட்டு அந்த சின்ன பனவோலை, அந்த எழுதுகோள், அதுக்கப்புறம் வந்து கொடுக்குறாரு அவகிட்ட. இது நீ பத்திரமா வச்சுக்கோ, எப்போவுமே உங்ககிட்ட இருக்கணும். இப்போ நான் கொடுத்த இந்த எழுதுகோள், இந்த பனவோலை, நீங்கள் சொன்ன நன்றி வார்த்தை அப்படின்னு இவளே சொல்கிறா. ஆமாம், இது 3 எப்போவுமே உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது எழுதணும்னு சொல்லிட்டு. நாளைக்கு நான் வர்றேன், எனக்கு எழுதுறது அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஆனால் இப்படி இருக்காதீங்க, உங்களை பார்த்தா ராட்சசமாக இருக்குன்னு ஓடிடுறா, தூங்குறதுக்கு போயிடுறா. லட்டு ஞானியானும் தூங்க போகிறார். அடுத்த நாள் காலையில் அவர் உயிரோடு இல்லை. இப்போ இந்த சின்ன பொண்ணு நன்றின்னு என்னென்னு அர்த்தம் தெரியாது, ஒன்றுமே புரியாது. அவகிட்ட இருக்கக்கூடிய அந்த எழுதுகோள், இந்த சின்ன பனவோலை, நன்றின்ற அவளுக்கு அது என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்தை வச்சு எப்படி அந்த நாட்டை வந்து அவள் காப்பாற்ற போகிறா அப்படிங்கிறது ஹேண்ட் ரைட்டிங் ப்ரோக்ராமோட முழு கதை. ஒவ்வொரு நாளும் சஸ்பென்ஸில் தான் முடியும். இப்போ உயிரோடு ஒரு ஆள் இருந்தார், முடியும் போது உயிரோடு இல்லை. ஓகேங்களா? அடுத்த நாள் இன்னொரு சஸ்பென்ஸில் முடியும். இப்படி ஒரு ப்ரோக்ராம் உங்ககிட்ட இருந்தால், இப்போ நீங்கள் ட்ரெயினராக இருக்கீங்க, உங்ககிட்ட குழந்தைங்க வருவாங்களா? கண்டிப்பாக வருவாங்களா? அவங்களுக்கு ஒரு வேளை இது வந்து இது 1 மணி நேரம் இதுக்கு ஒதுக்கணும், வீட்டுக்கு போனால் ஒரு ஹோம்ஒர்க் இருக்குன்னா கூட பாரம் இருக்காது. நிச்சயமாக இருக்காது. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஸ்டடீஸ் ரிலேட்டடான விஷயத்துக்கு வந்து நன்றியுணர்வு சொல்லும் பொழுது அவங்க ஸ்டடீஸுமே பெட்டராக அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. இதை பண்ணிட்டு வந்து பாரு, என்ன ரிசல்ட் பாருன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே நம்ம வச்சுட்ருப்போம். அதுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்வோம். இப்படி சொல்லும் பொழுது இந்த குழந்தைங்க வந்து அந்த குழந்தைங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு 1 மணி நேரம் நம்மளுக்கு அந்த பேரண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் முழுமையாக அதை எவ்வளவு தூரம் யூட்டிலைஸ் பண்ண முடியும்னு நான் பார்க்குறேன். இந்த குழந்தைங்க வந்து ஹோம்ஒர்க் எழுதணும், இல்லை ஹோம்ஒர்க்னு சொல்ல மாட்டேன், ஜாலி ஒர்க். அந்த ஜாலி ஒர்க்கை ஜேர்னலிங்காக தான் எழுதுகிறாங்க. அப்போ ஜேர்னலிங்கை அவங்க கற்றுக்குறாங்க. அப்போது ஜேர்னலிங் எவ்வளோ பெரிய விஷயங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது கொடுக்குற அந்த 1 மணி நேரத்தில் அந்த குழந்தைங்களுடைய லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், சேஞ்ச் கிடையாது. உங்களுக்கு சேஞ்சுனா பழசும் கொஞ்சம் இருக்கும், புதுசு கொஞ்சம் இருக்கும். நான் சொல்கிறது வந்து பழசுக்கு புதுசு சம்மந்தமே இல்லை, இல்லைங்களா? ஸோ லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய நன்றி உணர்வு, ஜேர்னலிங் இதெல்லாமே பண்ணும் பொழுது அந்த குழந்தைங்க வந்து ஹோலிஸ்டிக்காக டெவலப் ஆக ஆரம்பிக்கிறாங்க.
மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, நல்ல விதத்தில் அதை சொன்னீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, உங்ககிட்ட யாரெல்லாம் ட்ரெயினராக வந்து சேர்றாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் வந்து எல்லா பேரண்ட்ஸுமே ஆசைப்படுவாங்க. என் பிள்ளை அழகாக கையெழுத்து எழுதணும்னு சேர்ப்பாங்க. அந்த தொழில் முறையில் நல்ல வருமானம் கிடைக்கும். அதை தாண்டி பர்சனலாக அவங்களும் நல்ல முறையில் மேம்படுறதுக்கு உதவும் அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களுடைய சேவைக்கு, நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடியதுக்கு, உங்கள் தமிழ் தொண்டுக்கு, உங்களுடைய திருக்குறள் தொண்டுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தேநீர் இடைவேளை சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். மேம் ரொம்ப நன்றி நீங்கள் எங்கள் கூட நேரம் செலவிட்டதுக்கு. உங்களுக்கு தேநீர் இடைவேளையினுடைய ஒரு ஹாராவில் ஹெல்த் மிக்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆமாங்க, இப்போ மேடம்கிட்ட யாரெல்லாம் நம்ம ட்ரெயினராக சேரணுனாலும் சரி, இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நான் பேரண்ட்டாக இருக்கேன், திருக்குறள் போனா மேம்கிட்ட என் பிள்ளை வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வைக்கிறேன். அது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, ஒரு புதுமையான முயற்சி, ஒரு புதுமையான சிந்தனை எப்போ செஞ்சாலுமே அது வந்துட்டு ஒரு நல்ல நோக்கமாக இருந்தால் நிச்சயமாக அது எடுபடும் அப்படிங்கிறதுக்கு மேடம் தான் ஒரு உதாரணம். அவங்களுடைய சேனலுமே இருக்குது. அவங்களுடைய சேனல்லையும் அவங்க ஷார்ட்ஸ் போடுறது, ரீல்ஸ் போடுறது, இந்த விஷயங்களை தான் சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க. நிறைய அவங்களுக்கு போய் நான் பள்ளிக்கூடத்தில் போய் இதெல்லாம் சொல்ல முடியலையே, நான் இதை போய் காலேஜில் போய் இதெல்லாம் பேச முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம், நிறைய மக்கள்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்க முடியலையேங்கிற எண்ணம். அதனால தான் நம்மக்கிட்ட நேரடியாகவும் சொன்னாங்க, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு பேசி கொடுங்க ரீல்ஸ் மாதிரின்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டு, நீங்கள் நேரடியாக வந்து பேசினா தான் இதுக்கு வேல்யூ ஆகும் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். அதை இன்றைக்குமே நம்ம லைவாகவே பார்த்தோம். நானுமே அதை உணர்ந்தேன், நீங்களும் உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு மிக உறுதியாக நான் நம்புகிறேன். அவங்களுடைய சேவை நிச்சயமாக தொடரட்டும். அடுத்த தலைமுறைக்கு இந்த நன்றி உணர்வு, இந்த கிராட்டிடியூட் ஃபீலிங்கை, அவங்க சாப்பிட்ற உணவுலேருந்து, அவங்க உடுத்துகிற உடையிலேருந்து, அவங்க வசிக்கிற இடத்துலேருந்து, அவங்க பயன்படுத்துகிற பொருள்லேருந்து எல்லாத்துக்கும் நன்றி உணர்வோடு எல்லாரும் நம்ம சேர்ந்து வளருவோம். நான் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுருவோம். நான் ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு டூல் தான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்னைய பயன்படுத்துது அப்படிங்கிறத நம்ம நினச்சிப்போம். நிச்சயமாக இந்த திருக்குறள் புவனா மேமுடைய இந்த பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் மிக உறுதியாக நம்புகிறேன். அனைத்து பெற்றோர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். அனைவரும் யார் யாருக்கு ஒரு பார்ட் டைமாக ஒரு தொழில் முறையில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் மிக உறுதியாக நம்புகிறேன். இன்னொரு ஆறாவில் சத்தமாக வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. திருக்குறள் படித்தால் உயிர் செடி துளிர்க்கும்.